ஒரு சிறிய துணிக்கடையில் பணியாற்றும் பெண் கவிதா. அவருக்கு திருமணமாகி சுமார் 8 வருடங்கள் கடந்திருந்தன. கணவர் உடல்நலக் குறைவால் சில ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். கவிதாவுக்கு ஒரு ஆண் குழந்தை மட்டுமே இருக்கிறது. தன் மகனை நல்லபடியாக வளர்த்து நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு அவர் இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிறார். பகல் வேளையில் துணிக்கடையிலும் இரவில் வீட்டு வேலைகளுக்கும் செல்கிறார். தன் குடும்பத்தை ஓட்டுவதில் மிகவும் கஷ்டப்பட்டாலும் யாரிடமும் முறையிடாமல் இருக்கிறார். சில அக்கறையுள்ளவர்கள் அவரிடம் வந்து, "உனக்கு இன்னும் வயது இருக்கிறது, மறுமணம் செய்து கொள், உன் பிள்ளைக்கு ஒரு தந்தையும் தேவை" என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் கவிதா அந்த விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. "நம்ம கை நிறைந்துள்ளது, வேலை இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, வேறு யாரையும் நம்ப வேண்டியதில்லை" என்று உறுதியாக இருந்தார். அவரது வாழ்க்கை சிறிது சிறிதாக ஒரு கட்டுக்கோப்பான முறையில் சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் அவருக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைத்தது. அந்த நபரின் பெயர் அரவிந்த். அரவிந்துக்கும் திருமணமாகி 3 வருடங்களே ஆகியிருந்தது. அவருக்கும் ஒரு குழந்தை இருந்தது. ஆனால் அவரது மனைவி உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டாள். இருவரும் முதல் சந்திப்பிலேயே ஒருவருக்கொருவர் பிடித்து போனார்கள். கவிதாவின் பேச்சும் நடத்தையும் அரவிந்துக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதுபோலவே அரவிந்தின் பொறுப்புணர்வும் தன் குழந்தையை தனியாக கவனித்து கொள்ளும் திறமையும் கவிதாவை ஈர்த்தன. இருவருக்கும் இடையிலான தூரம் வெறும் 10 கிலோமீட்டர் மட்டுமே. ஆனால் அவர்கள் உணர்ச்சிகள் நெருங்குமா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். கவிதாவுக்கும் அரவிந்துக்கும் இடையிலான தூரம் வெறும் 10 கிலோமீட்டர் மட்டுமே. அரவிந்து ஒரு தனியார் வங்கியில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்து வருகிறார். அவரது வருமானத்தில் வீட்டுச் செலவுகளை சமாளித்து கொண்டு சிறிது சேமிப்பும் செய்துள்ளார். சமையல், வீட்டு வேலைகள் என அனைத்தையும் அவரே கவனித்துக் கொள்கிறார். தன் குழந்தையை ஒரு வயதான பெண்மணியிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் வேலைக்குச் செல்கிறார். அரவிந்துக்கு அப்பா அம்மா இல்லை. எனவே தன் பிள்ளைக்கு ஒரு தாயின் அன்பு தேவை என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. கவிதாவுக்கும் அந்த புரிதல் இருந்தது. இருவரும் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கொள்ளத் தொடங்கினார்கள். கவிதா ஃபோன் செய்யாவிட்டாலும் அரவிந்தே அவரை தொடர்பு கொள்வார். படிப்படியாக அவர்களுக்குள் ஒரு நட்பும் மெல்லிய ஈர்ப்பும் உருவாகியது. அரவிந்துக்கு கவிதாவின் பொறுப்புணர்வும் அவர் தன் மகனை கண்ணும் கருத்துமாக வளர்க்கும் விதமும் மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் அவர் தனக்குள் நினைத்து கொண்டார், "நமக்கு பிடித்த கவிதாவே நம் பிள்ளைக்கு அம்மாவாக வந்தால் எத்தனை நல்லது! அவர் என் பிள்ளையையும் அதே அன்புடன் பார்த்து கொள்வார்." இந்த எண்ணம் அவர் மனதில் வேரூன்றத் தொடங்கியது. அவர் மனதில் ஒரு கணக்கு போட்டார். தன் வருமானத்தில் 2 குழந்தைகளையும் நிம்மதியாக வளர்க்கலாம். ஆனால் கவிதாவிடம் எப்படி சொல்வது என்று தயங்கினார். காதலை வெளிப்படுத்த தயங்கும் அரவிந்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது என்ன வாய்ப்பு? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். கவிதாவின் மறுமணத்திற்கு யாரும் முழு மனத்துடன் ஆதரவாக இல்லை என்றாலும் அரவிந்தின் விடாமுயற்சி படிப்படியாக பலன் தரத் தொடங்கியது. ஒரு நாள் அரவிந்தின் பிறந்த நாள். அன்று கவிதாவிடம் நேரடியாகவே தன் மனதில் உள்ளதை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் கவிதாவை அழைத்து, "இன்று நம் இருவருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டும்" என்றார். கவிதாவும் சம்மதித்தார். அன்று மாலை இருவரும் ஊரின் ஓரத்தில் இருந்த ஒரு சின்ன கோவிலுக்கு சென்றார்கள். அங்கு சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்தார்கள். கவிதா அரவிந்துக்கு திருநீர் வைத்தார். பிறகு சாதாரணமாக பேசத் தொடங்கினார்கள். "உங்கள் பிள்ளை நன்றாக இருக்கிறாளா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?" என்று கேட்டார் கவிதா. அரவிந்தின் குழந்தையை கவிதா தூக்கி கொஞ்சினார். அந்த சூழலில் அரவிந்துக்கு துணிச்சல் வந்துவிட்டது. அவர் நேரடியாகவே கூறினார், "கவிதா, நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வது நம் இருவரின் குழந்தைகளுக்கும் நல்லதாக இருக்கும். உங்கள் பிள்ளைக்கு அப்பாவும்
என் பிள்ளைக்கு அம்மாவும் கிடைப்பார்கள். கவிதா சற்று திகைத்தார். மனதுக்குள் அவரும் இதை எதிர்பார்த்திருந்தாலும் பதில் சொல்வதில் சற்று தயக்கம் இருந்தது. ரீஹோக், கவிதாவின் பதில் கடுமையாக இருக்குமா அல்லது அவரும் சம்மதிப்பாரா? அடுத்த பகுதியில் விடை காணலாம். கவிதா சற்று அமைதியானார். பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினார். எனக்கு இப்போது சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை. இருந்தாலும் அவர்களால் எனக்கு பயனில்லை. நாம் இருவரும் இணைவதில் எனக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி இல்லை. ஆனால் என்று நிறுத்தினார். அரவிந்த் கவலையுடன் அவர் முகத்தை பார்த்தார். ஆனால் என் பிள்ளையை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்வதாக இருந்தால் எனக்கு ஒப்புதல் என்று முடித்தார் கவிதா. அரவிந்தின் முகத்தில் ஒரு பெரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. நான் என் குழந்தையை விட உங்கள் குழந்தையையும் அதே அன்புடன் பார்த்து கொள்வேன். அதற்கு என்னை நம்புங்கள் என்று உறுதியளித்தார். அந்த தருணத்தில் இருவருமே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். கோவில் மணி ஓசைக்கிடையே அவர்கள் ஒரு அமைதியான உடன்பாடு செய்து கொண்டனர். அதன் பிறகு திருமணத்திற்கான ஆயத்தங்கள் தொடங்கின. பெரிய பந்தா, வெற்றிலை பாக்கு, உறவினர் குமுறல் எதுவும் அவர்களுக்கு தேவைப்பட்டதில்லை. ஊரில் யாருக்கும் தெரியாமல் ஒரு எளிய சூழலில் திருமணத்தை முடித்துக்கொள்ள முடிவு செய்தனர். ரீஹூக், திருமணத்திற்கு முன்னதாகவே இரு குழந்தைகளும் எப்படி ஒன்றாக பழகினார்கள்? அந்த இனிமையான தருணங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். திருமணத்திற்கு முன்னதாக கவிதாவும் அரவிந்தும் தங்கள் பிள்ளைகளை ஒன்றாக சில இடங்களுக்கு அழைத்துச் சென்றனர். பூங்காக்கள், கோவில்கள், குழந்தைகள் பூங்கா என அவர்கள் ஒன்றாக நேரம் செலவிட்டனர். முதலில் சற்று அந்நியமாக இருந்த குழந்தைகள் பிறகு ஒருவரோடு ஒருவர் விளையாடத் தொடங்கினர். கவிதாவின் மகன் அரவிந்தின் மகளுக்கு பிடித்தமான பொம்மையை பரிசளித்தான். அரவிந்தின் மகள் கவிதாவின் மகனுக்கு சாக்லேட் கொடுத்தாள். இந்த சிறிய நிகழ்வுகள் கவிதாவின் மனதை உருக்கின. அரவிந்தும் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்தார். நம் இருவரின் பிள்ளைகளும் ஒன்றாக வளர்வது இயற்கையாக இருக்கிறது என்று அவர் சொன்னபோது கவிதா கண்கலங்கினார். அவர்கள் இருவரும் படிப்படியாக ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தார்கள். அங்கு 4 பேரும் ஒன்றாக வாழத் தொடங்கினர். சமையல், வீட்டு சுத்தம், குழந்தைகளின் படிப்பு என எல்லா பொறுப்புகளையும் இருவருமாக பகிர்ந்து கொண்டனர். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். ரீஹூக், ஆனால் சமூகம் அவர்களை எளிதில் ஏற்றுக்கொள்ளுமா? அடுத்த பகுதியில் வரும் விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாரா கவிதா? திருமணம் முடிந்த சில வாரங்களிலேயே சுற்றுப்புறத்தில் பேச்சு எழுந்தது. எப்படி ஒரு பெண் தன் குழந்தையை விட்டுவிட்டு இன்னொரு ஆணுடன் வாழலாம்? இவனுக்கு தன் இறந்த மனைவியின் நினைவே இல்லையா என்று சிலர் மூக்கை சிந்தினர். கடைக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், சில சொந்தங்கள் கூட அவர்களை பற்றி பேசினர். ஆனால் கவிதாவும் அரவிந்தும் அந்த விமர்சனங்களை மனதில் வாங்கிக் கொள்ளவில்லை. நமக்கு நம்ம குழந்தைகள் முக்கியம், ஊருக்கு என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். கவிதா தொடர்ந்து வேலைக்கு சென்றார். அரவிந்தும் வங்கியில் தன் பொறுப்புகளை சிறப்பாகச் செய்தார். அவர்கள் இருவரும் இரவு நேரங்களில் குழந்தைகளுடன் சேர்ந்து படிப்பது, விளையாடுவது, கதை சொல்வது என நேரத்தை செலவிட்டனர். படிப்படியாக அவர்களின் ஒற்றுமையை சிலர் பாராட்டத் தொடங்கினர். எவ்வளவு பொறுப்பாக இருவரும் குழந்தைகளை வளர்க்கிறார்கள் என்று சிலர் வியந்தனர். கவிதாவின் மகன் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தபோது அரவிந்தின் மகள் மருத்துவராக வேண்டும் என்று சொன்னபோது அந்த குடும்பம் மேலும் பலம் பெற்றது. ரீஹூக், இப்போது அவர்களின் வாழ்க்கை ஒரு நிலையான திருப்பத்தை எட்டியதா அல்லது இன்னும் சவால்கள் உள்ளனவா? இறுதி பகுதிகளில் தெரிந்து கொள்வோம். சுமார் 1 வருடம் கழித்து அந்த சிறு குடும்பம் மிகவும் இணக்கமாக வாழ்ந்தது. கவிதாவின் மகன் அரவிந்தை அப்பா என்று அழைக்கத் தொடங்கினான். அரவிந்தின் மகளும் கவிதாவை அம்மா என்று அழைத்தாள்.
இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியும் மரியாதையும் காதலும் இருந்தன. அவர்கள் வெளியூருக்கு சிறு சுற்றுலா சென்றபோது 4 பேரும் ஒரு சிறிய குடும்பமாக ரயில் பயணித்தனர். அந்த பயணத்தில் குழந்தைகள் கோயிலில் பூஜை செய்தனர். அரவிந்த் கவிதாவுக்கு ஒரு பட்டுப் புடவை வாங்கி கொடுத்தார். கவிதா அரவிந்துக்கு ஒரு சட்டை வாங்கினார். இரவில் விடுதியில் அமர்ந்து பழைய நாட்களை பற்றி பேசினார்கள். இந்த முடிவு நம் வாழ்க்கையை மாற்றியது என்றார் அரவிந்த். கவிதா பதிலளித்தார், இல்லை, இந்த முடிவு நம் குழந்தைகளின் வாழ்க்கையை காத்தது. அவர்களின் காதல் அமைதியானது, ஆனால் அது மிகவும் ஆழமானது. அவர்கள் எதிர்காலத்தில் மேலும் சில பெரிய முடிவுகள் எடுக்க திட்டமிட்டனர். அரவிந்தின் வங்கி வேலை, கவிதாவின் துணிக்கடை வேலை என 2 வருமானங்களும் சேர்ந்து அவர்கள் ஒரு சிறிய வீடு வாங்க முடிவு செய்தனர். ரீஹூக். அவர்களின் வாழ்க்கையின் இறுதி நிலை என்ன? அனைவரும் ஏற்றுக்கொண்டார்களா? இறுதி பகுதியில் பார்ப்போம். இன்று கவிதாவும் அரவிந்தும் மிகவும் மகிழ்ச்சியான குடும்பமாக விளங்குகிறார்கள். அவர்களின் குழந்தைகள் இருவரும் நன்றாக படித்து வருகிறார்கள். அரவிந்தின் மகளுக்கு ஓவியம். சில நேரங்களில் சமூகம் அவர்களை பற்றி பேசினாலும் அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. ஒருமுறை கவிதாவிடம் ஒரு அண்டை வீட்டுக்காரர், உங்களுக்கு பயமில்லையா, இவர் உங்களை பின்னால் விட்டுவிடுவாரோ என்று கேட்டார். அதற்கு கவிதா பதிலளித்தார், நான் அவரை நம்புகிறேன், அவர் என்னை நம்புகிறார். அதைவிட எங்கள் குழந்தைகள் நம்புகிறார்கள். இதைவிட வேறு என்ன வேண்டும்? அந்த பதிலுக்கு பிறகு யாரும் அவர்களிடம் அது பற்றி கேட்க துணியவில்லை. இப்போது அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் 4 பேரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் ஒன்றாக இருப்பதால் எதையும் சமாளிக்க முடிகிறது. கவிதாவும் அரவிந்தும் 2 குழந்தைகளும் ஒரு முழுமையான குடும்பமாக மாறிவிட்டார்கள். முடிவு. காதல் என்பது பிறந்த நாள் பரிசுகளில் மட்டும் இல்லை, அது ஒரு பொறுப்பான உறவில் தினமும் புதிதாக பிறக்கிறது. ரீஹூக். இந்த குடும்பத்தின் அடுத்த கட்டம் என்ன? தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பயணம் பலருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?